Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Max Fluid Mechanicsல வரக்கூடிய ஒரு புக் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in an inviscid fluid, we now establish that the pressure P at P when the fluid moves is independent of the orientation of delta A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக விஸ்கஸ் ஃப்ளூவிட்னா என்ன அப்படின்னா, லைக் இப்போ தேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு டென்சிட்டியே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டாக இந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் விஸ்கஸ் ஃப்ளூவிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்விஸ்கஸ் ஃப்ளூவிடை பொறுத்தவரையில் பிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து இருக்கிற ப்ரெஷர் வந்து அதே அந்த இருக்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா? இந்த ஃப்ளூவிட் மூவ்ஸ், அப்போ அந்த ஃப்ளூவிட் வந்து மூவ் ஆகும்போது அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த டெல்டா ஏக்கு அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுன்னு எடுத்துகிட்டு அதில் ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்து அந்த டெல்டா ஏ ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட ஓரியன்டேஷன் வந்து நம்பி இல்லை, பொறுத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லது எப்படியும் கேட்கலான்னா, ப்ரூவ் தட் த ப்ரெஷர் அட் பாயிண்ட் P in a moving perfect fluid is independent of the orientation of the small rigid P plane area delta A inserted into the fluid at P. ஸோ இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், consider the motion at time t of an elementary tetrahedron PQRS of fluid having the edges PQ, PR, PS parallel to X, Y, Z respectively. ஃபஸ்ட் இப்போ ஒரு டெட்ராஹெட்ரனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். டெட்ராஹெட்ரன்னா என்னென்னா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா திஸ் இஸ் யுவர் டெட்ராஹெட்ரன். ஓகேவா? ஸோ இந்த டெட்ராஹெட்ரனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, PQ அப்படின்றது இருக்குது, விச் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பிஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அண்ட் பிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இசட் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். PQ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ், பிஆர் இஸ் ஈக்குவல் டு PQங்கிறது டெல்டா எக்ஸு, பிஆருங்கிறது டெல்டா ஒய்யு, நெக்ஸ்ட்டு பிஎஸ்ஸுங்கிறது டெல்டா இசட். ஓகேவா? பிஎஸ்ஸுங்கிறது உங்களுக்கு என்னது டெல்டா இசட் அப்படின்னு வரும். நம்ம இதெல்லாமே லென்த்தை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டெட்ராஹெட்ரன் வந்து ஒரு லோக்கல் வெலாசிட்டி Q அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் போகுது ஆஃப் த ஃப்ளூவிட் அட் பியில் பொறுத்தவரையில். ஓகேவா? லெட் டெல்டா எஸ் பி த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QRS. QRS அப்படின்ற ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது? QRS அப்படின்ற அந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெல்டா எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? நம்ம இப்போ எதுக்கும் பேஸ் பண்ணி சொல்லணும். அவங்க கொஸ்டின்லேயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ப்ரெஷர் ஓகே அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டெல்டா எஸ் அப்படின்றத லைக் அந்த ஏரியா மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் LMN be the direction cosines of the outward drawn normal to the triangle PQS is L I cap plus M J cap plus N K cap. இங்கே பாருங்கள், இதோட டைரக்ஷன் கொசைன் LMNன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த அவுட்வர்ட் ட்ரான் நார்மல் டு அந்த ட்ரையாங்கிள் PQRS இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லெட் P be the pressure on the triangle QRS அப்படின்ற அந்த ட்ரையாங்கிளில் Pங்கிற ஸ்மால் P அதுதான் ப்ரெஷர். ஓகேவா? நம்ம இந்த ப்ரெஷருக்கும் அந்த டெல்டா எஸ்ஸும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தென் த டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூவிட் அவுட் சைட் த டெட்ராஹெட்ரன் ஆன் த ஃபேஸ் QRS. ஃபஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர்னு சொல்ல போனோன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அவுட் சைட் ஃபோர்ஸ் ஒன்று, பாடி ஃபோர்ஸ் ஒன்று. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். தென் the total force exerted by the fluid outside the tetrahedron. ஓகேவா? அந்த டெட்ராஹெட்ரனுக்கு அவுட் சைடில் இருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இன்ட்டு யூனிட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்னது, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வருமா? அப்போ ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியாங்கிறத நம்ம ப்ரெஷர்னு போட்டுக்கலாமா? அப்போ Pன்றதை போட்டுக்கிறாங்க. இன்ட்டு ஏரியான்னு வரும்போது அது டெல்டா எஸ்ன்னு வருது. யூனிட் நார்மல்னு வரும்போது LI கேப் ப்ளஸ் MJ கேப் ப்ளஸ் NK கேப் அப்படின்றது வருது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஆல் இது வந்து இப்போ வெளியிலேருந்து உள்ளே அமுக்கிறதுனால இட்ஸ் லைக் ஸ்ட்ரிங்கிங், ரைட்? ஸோ அதனால் வந்து அங்கே நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பட் L into delta S is equal to area of the face PRS
இப்போது பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வருது? பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிள் வருது கரெக்டாக. இந்த இடத்துல பாருங்கள், பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் பிஆர்எஸ் ஓகேவா. அந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ஃபேஸ் பிஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அந்த ஏரியாவை நம்ம சொல்லும்போது ஓகேவா, நம்ம லென்த் இன்ட்டு டெல்டா எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, எல்லுங்கிறத நம்ம அந்த டைரக்ஷன் தானே சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், எல் எம் என் அப்படின்றது எல்லாமே அவுட்வர்ட் ட்ரான் நார்மல் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ எல் இன்ட்டு டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பிக்யூஎஸ் அப்படின்னு வரும். ஸோ சாரி, பிஆர்எஸ்ன்னு வந்திருக்கு. பிஆர்எஸ் அப்படின்னு எடுக்கும்போது அது எப்படி வரும்னா ஹாஃப் இன்ட்டு பிஎஸ் இன்ட்டு பிஆர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாருங்கள், ஹாஃப் இன்ட்டு பிஆர் இன்ட்டு பிஎஸ்ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கும்போதே எடுத்திருந்தோம் என்னென்னா, இந்த பிஆர் பிஎஸ் எல்லாமே டெல்டா ஒய் டெல்டா இசட்டுன்னு எடுத்திருந்தோம் கரெக்டாக. ஸோ அப்போ ஹாஃப் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எம் இன்ட்டு டெல்டா எஸ் எடுக்கிறோம். இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா பின்னாடி யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் ஓகேவா. இது என்னாகும்? 1/2 இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி என் இன்ட்டு டெல்டா எஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மீதி 2 வரும். தட் இஸ் இப்போ இல்லை எல்லுங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து வந்துச்சுன்னா இங்கே ஒய் இசட்டுன்னு வருது. எம்முங்கிறது ஒய் ஆக்சிஸை பொறுத்து வந்துச்சுன்னா இசட்டு எக்ஸ்ன்னு வருது. என்னங்கிறது இசட் ஆக்சிஸை பொறுத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்றது வருது ஓகேவா. ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டெல்டா எஸ்ஸை மட்டும் உள்ளே கொண்டுட்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பியை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா, மைனஸ் பியை அப்படியே வச்சுக்கோங்க, அது ப்ராப்ளம் இல்லை. டெல்டா எஸ் இன்ட்டு எல்லுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து 1/2 இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட்டுன்னு வரல, அந்த 1/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் எம் இன்ட்டு டெல்டா எஸ் நம்ம இப்போ உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் வரல, அதை மட்டும் எழுதிடுறேன். நான் மைனஸ் பி அப்படியே தான் இருக்கும். டெல்டா எஸ் இன்ட்டு எல் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் டெல்டா எஸ் இன்ட்டு எம் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் டெல்டா எஸ் இன்ட்டு என் இன்ட்டு கே கேப் ஓகேவா. இதில் தான் நம்ம வந்து டெல்டா எஸ் இன்ட்டு எல்லோட வேல்யூவில் என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ அந்த 1/2 வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட்டுன்னு வருது. அப்புறம் டெல்டா எஸ் இன்ட்டு எம்ன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா இசட் இன்ட்டு ஜே கேப்னு வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வேல்யூ சொல்லும்போது 1/2 வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு கே கேப் அப்படின்றது வந்திருக்கு சரியா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் பி த ப்ரெஷர் ஆஃப் த பேஸ் பிஆர்எஸ் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பிஆர்எஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. தட் இஸ் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷர், அதிலேருந்து ஏற்படுற ப்ரெஷரை வந்து நம்ம பிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னது, பிஆர்எஸ் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். பிஒய்ங்கிறது பிக்யூஎஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். பிக்யூஎஸ்ங்கிறது இங்கே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆப்போசிட் ஒய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் ஓகேவா. இப்போ ஒய் இப்படி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபேஸ்க்கு வரும். அதே மாதிரி நம்ம இதை எடுக்கும்போது நம்ம இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ண மாதிரி எடுத்துப்போம். அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் பி த ப்ரெஷர் ஆன் த ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஃபேஸ் பிஆர்எஸ் அப்படின்றது சொல்லும்போது ஹாஃப் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட்டுன்னு வரும். அதாவது பிஆர்எஸ்ங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது, பிஆர்எஸ்ங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ தட் இஸ் இது வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்து, இது வந்து ஒய் ஆக்சிஸை பொறுத்து, இது வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்தும் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட். இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், கூடவே வந்து பிஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப் அந்த டைரக்ஷனோட அந்த பிஎக்ஸையும் சேர்த்துப்போம். அதே மாதிரி பிக்யூஎஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 1/2 இன்ட்டு ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஏரியாவை எடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தானே. அப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்ன்னு எடுப்பீங்க ஓகேவா. இப்போ ப்ரெஷருங்கிறது பிஎஸ், ஏரியாங்கிறது உங்களுக்கு மற்றது எல்லாமே.
ஐ கேப்புங்கிறது லைக் அந்த டைரக்ஷனை சொல்கிற விதமாக வருது. சரியா? ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் PQRங்கிறது half into PZ into delta X into delta Y into K வெக்டார் அப்படின்றது வருது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் த டெட்ராஹெட்ரன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 1/2 into P into ஆக்சுவலி என்னென்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சி வச்சோம்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு சொல்லிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம முதல்ல எழுதிக்கிறோம். ஓகேவா? அந்த மைனஸ் இருக்குது 1/2 இன்ட்டு அந்த டேர்ம் ஃபுல்லாகவே வருது. அதுக்கு பிறகு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துருக்கோம்ல, அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். லைக் இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூஸ். ஸோ அதெல்லாமே சேர்த்து போட்டிருக்காங்களா, செகண்ட் அந்த இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே 1/2ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 1/2 வந்து இது எல்லாத்துலேருந்து காமனாக வெளியில் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே PXங்கிறத எடுத்துக்கிறாங்க. இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ இந்த P வந்து உள்ளே கொண்டு போகணுன்னா மைனஸ் P இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் டெல்டா ஒய் டெல்டா இசட் ஐ கேப் காமனாக இருக்குது, அதெல்லாமே வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து PY மைனஸ் P அப்படின்னு வரும். லைக் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறோம். இங்கே டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஒய் இருக்குது, இங்கே எங்கே டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஒய் இசட் இருக்குது. எஸ், இங்கே வந்து டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா இசட், இங்கேயும் டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா இசட். அப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல PY, இந்த P உள்ளே போயிடுச்சுன்னா மைனஸ் Pன்னு வந்திருக்கும். டெல்டா இசட் இன்ட்டு டெல்டா எக்ஸ் ஜே கேப். அதே மாதிரி தான் இதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூ இந்த மைனஸ் Pங்கிறது உள்ளே வந்துடும். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், PZ இந்த P வரும்போது மைனஸ் P டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் இன்ட்டு கே கேப். அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மைனஸ் Pயை உள்ளே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் காமனாக வெளியில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். In addition to the above, if the fluid element is subjected to the body force due to the external cause, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா effect the mean body force per unit mass within the tetrahedron சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ வந்து எஃபெக்டர் அப்படின்றது என்னென்னா மீன் பாடி ஃபோர்ஸ் per யூனிட் மாஸ். ஓகேவா? எஃபெக்டருங்கிறது மீன் பாடி ஃபோர்ஸ். வால்யூம் ஆஃப் த டெட்ராஹெட்ரன் ஃபார்முலா இருக்குது என்னென்னா half into PQ into area of PRS அப்படின்றது. PQ அப்படின்றது உங்களுக்கு எங்கே வருது, PQ into PRS, இதோட பேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது இன்ட்டு இதோட இன்னொரு சைடு மாதிரி வருது. ஓகேவா? இதுதான் டெட்ராஹெட்ரனோட ஃபார்முலா. ஸோ அதை முதல்ல எழுதிட்டு அப்போ 1/3 இன்ட்டு PQன்னு சொல்லும்போது தட் இஸ் அந்த லென்த்து தானே, அப்போ டெல்டா எக்ஸ்ன்னு வந்தது. ஏரியா ஆஃப் PRSன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த சைடு வந்திருக்கும்ல, அப்போ இது வந்து டெல்டா ஒய், இதை வந்து டெல்டா இசட்டுன்னு எடுத்தோம். ஸோ 1/2 இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட்டுன்னு வருது. ஸோ 3 2s are 6ன்னு வரும். ஸோ 1/6 இன்ட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து வால்யூம். எதுக்கு இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறோன்னா மாஸ். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு தெரியும். இப்போ மாஸை கண்டுபிடிக்கணுன்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? இப்போ பாருங்கள், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு மேலே கண்டுபிடிச்சிங்கல்ல, 1/6 இன்ட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட், அதை போட்டுக்கிறாங்க. ரோங்கிறது மீன் பீரியட் டென்சிட்டி. அப்போ நம்ம டோட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த மாஸ் இருக்குல்ல, அது கூட நம்ம வந்து ஃபோர்ஸையும் சேர்த்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு Q வெக்டார் பி த வெலாசிட்டி ஆஃப் P நம்ம கொஷின்லேயே பார்த்தோம். அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் Pன்னு சொல்லும்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ Q வெக்டருங்கிறது உங்களுக்கு வெலாசிட்டியாக இருந்தால் அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அப்போ dQ/dt இஸ் ஆக்சிலரேஷன். இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் தெரியும். F இஸ் ஈக்குவல் டு mங்கிறது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். கரெக்டாக? நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, பாடி ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம மைனஸ் பண்ணி ஒன்று வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த ஃபோர்ஸையும் இப்போ நம்ம 1/6 இன்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். தட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸு. அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இங்கே கூட மாஸ் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வருது. ஓகேவா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் என்னது, வெலாசிட்டியை நீங்கள் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்ன மாதிரி வரும்.
In the equation of the motion we shall consider the terms up to second order. இப்போ நம்ம வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா. 2 இது மல்டிபிள் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம், 3 இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ இது 3 இது தானே இருக்குது, டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஒய் இன்ட்டு டெல்டா இசட், இதுவும் 3 தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஜஸ்ட் அந்த 2 இருக்கிறதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். தட் இஸ் இங்கே மேலே கொடுத்துருக்காங்கல்ல அந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி வந்துடும். சரியா. இப்போ நம்ம ஒரு காம்போனண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது px மைனஸ் p இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும், py மைனஸ் p ஈக்குவல் டு 0ன்னு வரும், pz மைனஸ் p இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். p அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா px இஸ் ஈக்குவல் டு py இஸ் ஈக்குவல் டு pz இஸ் ஈக்குவல் டு pன்னு வரும். Since the choice of axis being arbitrary, the relation 7 implies at any point of the moving in viscous fluid the pressure is same in all direction. இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுது, இந்த ப்ரெஷருங்கிறது px py pz எல்லா டைரக்ஷனுமே சேம் தான் அப்படின்றது தெரியுது. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ப்ரூஃபு. நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம முதல்ல அந்த டெட்ராஹெட்ரனை வரைஞ்சிட்டோம், அப்புறம் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூவிட், அந்த டெட்ராஹெட்ரன் மேலே உருவாக்குற ஃபோர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போச்சுன்னா நமக்கு எல் இன்ட்டு டெல்டா எக்ஸோட வேல்யூ தேவையே அப்படின்றதுக்காக நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம். ஓகேவா. எம் இன்ட்டு டெல்டா எக்ஸு அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வி டினோட் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ஃபேஸ் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்க்கான ஏரியாவையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடியே கண்டுபிடிச்சோம்ல ஒரு மைனஸ் பி இன்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவும் இப்போ கண்டுபிடிச்ச இந்த 3தோட வேல்யூவும் நம்ம சேர்த்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம காமனாக எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகே அது ஃபைன், அது இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு வால்யூம் ஆஃப் த டெட்ராஹெட்ரன் எடுக்கிறோம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மாஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. மாஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ஃபோர்ஸையே கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது கூட வந்து ஒரு எஃபெக்ட்டுங்கிறது ஆட் ஆகிறது தான். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம நியூட்டன் செகண்ட் லா F = ma படி நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த டோட்டல் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு மாஸுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஏங்கிறது இந்த ஆக்சிலரேஷன் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வருது, dq/dtன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி px = py = pz = pன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்.